ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் ஆறுமுகத்துக்கிட்ட ஒரே ஐடியா சொல்லிட்டாங்க நம்ம பைரவி. நீ அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்காத, நீ அந்த அமௌண்ட்டையே வாங்காத, உனக்கு நல்ல ரேட்டுக்கு நான் விற்று தரேன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க இருந்துட்டு, எங்களை பகிச்சிக்கிட்டு நீ பெரிய ஆள் ஆகிடுவா, வாங்கி தான் பாரு, நீ தைரியமான ஆளாச்சே, வாங்கி தான் பாரு அப்படிங்கிற மாதிரி லுக்கு டெரராக விட்டுட்டுருக்க. அந்த டைம் பார்த்து பைரவிக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி வராராமா. நம்ம ஆறுமுகத்துக்கு எப்படியாவது நஷ்டமாக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, நீங்கள்லாம் இந்த வேலையை பார்க்குறீங்கடா, கூடையே இருந்து குளினோட பார்க்குறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அந்த டைம் பார்த்து வந்து இறங்குனது யார்? 4-5 பேர் பாரு அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, உங்களோட வாழைத்தாருக்கு என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப குவாலிட்டியாக தரமாக இருக்குது, எங்களுக்கு தரமான பொருள் தான் வேணும், ரேட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல ஆறுமுகம் யோசிச்சிட்டே இருக்க டைமில் டபக்குன்னு அடிச்சாங்க பாரு. நாங்கள் பைரவி 6 அடிச்சிட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, எனக்கு 31 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 32 லட்சம்னு சொல்லி கேட்க அவங்க ஒத்து வராமல் 1 லட்சம் கம்மி பண்ணி 31 லட்சத்துக்கு தாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு ஃபைனலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் எங்கள்கிட்ட 19 லட்சத்துக்கு பேசிட்டு அங்கன்னு 31ன்னு சொல்லிட்டாங்க. போட்டு கொடுத்துருச்சு அந்த பக்கி. போட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, பொருள் தரமாக இருக்குது, நாங்கள் தாராளமாக தரோன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஆன்லைன் சேலிங்ப்பா, இது வெளிநாட்டுக்கு போக போகுதுப்பா அப்படிங்கிறாங்க. நல்லா வருவீங்கடா. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆணு பார்க்குறாரு நம்ம ஆறுமுகம். உடனே காதல் கூடுதுப்பா, எக்ஸ்ட்ரா 2 கரண்டி ஏறுதுப்பாங்கிறாரு. நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லி கேளுமான்னு சொல்லி கேட்க, எனக்கு டைவர்ஸ் வேணும்ட்டாங்க. அது மட்டும் நான் தரமாட்டேனே, நீ என்ன பண்ணுவேங்கிறாங்க. கடைசியில் நான் கொடுக்க நினைக்கிறது வேறன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கணத்தில் இச்சு கொடுத்துட்டு ஓடினாரு பாரு. ஐயோ, இதை பார்க்கும்போது இச்சு கொடுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பார்க்குறாங்க நம்ம பைரவி. இங்கே ஒரு பக்கம் எப்படியாவது கான்ஃபரன்ஸுக்கு போன சிவாவை பிடிச்சி அங்கே போய் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நிற்க போகிறாங்க.